2026 எப்படின்னா விஜய் போய் பிஜேபி கூடயும் ஏடிஎம்கே கூடயும் 30 சீட்டுக்கோ 40 சீட்டுக்கோ நிற்பார். நீங்கள் தெருக்கூட்டோன்ட்டு ஒரு மாநாடு அங்கே நத்தலான்னு பிளான் போட்டு ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் யார் பொறுப்பு? நீ சொல்லு. கரூரில் தான் அதிகமான போலீஸை அலோகேட் பண்ணியிருக்காங்க. நாமக்கல்லில் கம்மி, திருச்சியில் கம்மி, அரியலூரில் கம்மி, நாகப்பட்டினத்தில் கம்மி, திருவாரூர்லேயும் கம்மி. எல்லாமே 500க்கு கீழே உள்ள போலீஸ். அந்த ஆளுக்கு இப்போ தான் கொஞ்சமாச்சும் புத்தி வந்திருக்கு. ஆமாம், இதில் போய் எப்படா நம்ம தமிழக அரசை சொல்லுறது அப்படின்னு கொஞ்சமாச்சும் புத்தி வந்துருக்குது. நானே நல்லதுன்னு நினச்சிக்கிறேன், புத்தி வந்துருக்குது. ஆம்புலன்ஸ் வந்து அங்கேயே சுற்றி வந்துன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? அது வந்து கொஞ்சம் உண்மைக்கு முரண்பாக இருக்குல்ல? அதான் சரி ப்ரோ, தெளிவாக அவங்களே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. டிவிகே கட்சி சார்பாக 2 ஆம்புலன்ஸும் 3 ஆம்புலன்ஸும் அங்கே ரெடி பண்ணி நிறுத்தி வச்சுட்டு இருந்தாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் விஜய் வரும்போது ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்ற கேள்வியை பொதுவாக எல்லாருமே கேட்குறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, விஜய் வருறதுக்கு முன்னாடியே அங்கே பாதி பேர் மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. நிறையா டிவி சேனல்ஸ் வந்து வீடியோஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போதே இங்கே மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயே வந்து காவல்துறை வந்து விஜய் கிட்ட போய் சொல்கிறாங்க, சார் நீங்கள் இதுக்கு மேலே முன்னாடி வந்தால், இதை வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, காவல்துறை சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேலே நீங்கள் முன்னாடி வந்தால் அங்கே எதுனா பெரிய இழப்பு ஏற்படும், அதனால் இங்கே நின்னே பேசிடுங்க. 50 மீட்டர்ஸ்லேயே நின்று பேசுகிறீங்கன்னு ஆதவ் அர்ஜுன் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆதவ் அர்ஜுன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை இங்கேருந்து பேச முடியாது, பிகாஸ் கவரேஜ்லாம் எங்களுக்கு அங்கே தான் வேணும், அங்கே தான் லைட் வெளிச்சம்லாம் இருக்குது, ஸோ நாங்கள் அங்கே போய் எந்த ஸ்பாட்டில் சொன்னோமோ அந்த ஸ்பாட்டில் தான் பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அலையை கொஞ்சோன்னு நினச்சி பாருங்கள். ஒரு நல்ல தலைவர்னால் என்ன தெரியுமா பண்ணணும்? அந்த சந்து அது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? எல்லாருமே ட்ரோனில் பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளே ப்ரோ அதுக்கு தானே எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் கேட்டது ஒன்று அதே மாதிரி. சரி, நான் பிளேஸ்க்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பிளேஸ் வந்து ப்ரோ, இப்போது நம்ம ஒரு 5 பேர் ஒரு 1000 பேரை வச்சு ஒரு ஈவெண்ட் நடத்த போகிறோம்னு நினச்சிக்கோங்களேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தானே பிளேஸ் கேட்போம். காவல்துறையும் என்ன நினைக்கும், சரி 1000 பேர் தானே வருவேன்னு சொல்கிறாங்க, ஒரு 2000 பேர் மேக்ஸிமம் ஒரு 3000 பேர் வருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ் அலோகேட் பண்ணுவாங்க. கேளு, ஏன் மாநாடுலாம் அப்படி தானே பெர்மிஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் கேட்கணும். நீங்கள் அவர் மாவட்ட செயலாளர் கொடுத்த லெட்டர்லேயே நீங்களே எடுத்து பாருங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ, தட்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஒன்று வந்து தெருக்கூட்டம்னு ஒன்று இருக்கும், இது எல்லா கட்சியும் நடத்துவாங்க. தெருக்கூட்டம்னா மிஞ்சி போனால் 500 பேர் 600 பேர், அதுக்கேற்ற மாதிரி இடத்த தான் அலோகேட் பண்ணுவாங்க. நீங்கள் தெருக்கூட்டம்ன்ட்டு ஒரு மாநாடு அங்கே நத்தலான்னு பிளான் போட்டு ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் யார் பொறுப்பு? நீ சொல்லுங்க. கரெக்டா இல்லை? ஓகேவா? ஏன்னா இவங்க கேட்டது என்னன்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ சுற்றுப்பயணம், பிரச்சாரம். நீங்கள் இதே நான் மாநாடு நடத்த போகிறேன்னா அந்த ரோட்டில் கொடுத்துருந்தா நானே கேள்வி கேட்குறேன் திமுக அரசாங்கத்தை. அவன் நாங்கள் மாநாடுன்னு சொல்கிறான், நீங்கள் தூக்கின்னு போய் அந்த ரோட்டில் கொடுத்துரு, நான் கேள்வி கேட்பேன். பட் நீங்கள் கேட்டது 10,000 பேருன்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது 10,000 பேருன்னு கொடுத்துருக்கீங்க. அவங்க போலீஸ் வந்து ஒரு எஸ்டிமேஷன் போடும், சரி இவங்க 10,000 கேட்குறாங்க, ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆனாலும் ஒரு 15,000 இல்லை 20,000, ஓகேவா? 20,000க்கு அந்த இடம் தகுதியான கெப்பாசிட்டி, நம்பர் 1. அதனால கொடுத்தாங்க. நம்பர் 2, நீங்கள் தான் எஸ்டிமேட் பண்ணணும். விஜய்ன்றவர் இவ்வளோ பெரிய பவர், கரூருக்கு நம்ம இவ்வளோ க்ரௌட் அரேஞ்ச் பண்ணுறோம், இவ்வளோ பொதுமக்கள் வருவாங்க, அதுவும் சனிக்கிழமை லீவ் நாள் வருவாங்கன்னு எஸ்டிமேட் பண்ணி நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்னா, சார் எங்களுக்கு அந்த ரோடு பத்தாது, எங்களுக்கு பெரிய ஓப்பன் கிரவுண்டு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு டிஎம்கே தரலனா நானே வந்து டிஎம்கேவை கொஸ்டின் பண்ணுறேன். சரி, ஓகேண்ணா. கரூரில் இருக்கிற போலீஸ்க்கு தெரியாதா இந்த இடத்துல வந்து இவ்வளோ போலீஸ் காப்பு, விஜய்க்கு வந்து இவ்வளோ போலீஸ் தேவைன்னு தெரியாதா? சரி, குட் கொஸ்டின். கரூரில் தான் அதிகமான போலீஸை அலோகேட் பண்ணியிருக்காங்க. நாமக்கல்லில் கம்மி, திருச்சியில் கம்மி, அரியலூரில் கம்மி, நாகப்பட்டினத்தில் கம்மி, திருவாரூர்லேயும் கம்மி. எல்லாமே 500க்கு கீழே உள்ள போலீஸ். 27,000 பேருக்கு 500 பேர்னா நீங்கள் கேட்டது 10,000. திருப்பி நான் சொல்கிறேன். ஸோ 10,000 நாங்கள் கேட்டது 10,000. காலையில் 7 மணிக்கே வந்துட்டாங்க. 7 மணிக்கு சாயந்தரம் 7:30க்கு தான் வந்தார் விஜய். அப்போ கூட்டம் சேரும். இது யாரோட தப்பு? இது யாரோட? காலையில 7 நீங்க சரி ஓகேவா? காலையில இருந்து நிக்கிறாங்க. அப்ப போலீஸ் இருக்க கூட்டம் அதிகமாகும் போது அப்ப போலீஸ் பாதுகாப்பு இன்னும் ஜாஸ்தி பண்ணலாம்ல, ஏன் பண்ணல? சரி, குட் கொஸ்டின். நான் இப்போ அதுக்கு பதில் சொல்லிடுறேன். இவங்க ப்ரொடெக்ஷன் கேட்டது. மீட்டிங் எப்போ நடக்குன்னா 3 மணி டு 10 மணிக்குள்ள மாவட்ட செயலாளரே லெட்டர் கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்க ட்வீட் என்ன போட்டாங்கன்னா 12 மணிக்கெலாம் விஜய் வந்துருவாருன்னு போட்டாங்க. நான் கரூர் இன்சிடென்ட்டை பேசுகிறேன். நாமக்கல் இன்சிடென்ட் பெரிய இன்சிடென்ட்டு. ட்வீட் எப்போ போட்டாங்கன்னா 8:45 வந்துருவாருன்னு ட்வீட் போட்டாங்க. ஆனால் அவர் வந்தது என்னென்னா 2:30 மணி. நீங்கள் எப்படி ஆக்சுவலாக கேள்வி கேட்கணுன்னா, இதே எடப்பாடி பழனிசாமி டூர் போகிறாரு, அன்புமணி போகிறாரு, ஒரு 9 மணின்னு சொன்னாங்கன்னா மிஞ்சி போனால் 9:30க்குள்ளே வந்துருவாங்க. இவ்வளோதான். நம்ம ஒரு அரசியல் தலைவராக விஜய் என்ன பண்ணியிருக்கணும்னா, நம்ம கொஸ்டினை ஃபுல்லாக கவர்மெண்ட் மேலேயே திணிக்கூடாது. கொஞ்சம் இந்த சைடுக்காக திரும்பி, விஜய் சார் 8:45 வரேன்னு சொன்னீங்களே, 2:30 மணி. அங்கே கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் நினச்சி பாருங்க, பெண்கள்லாம் இருக்காங்க, அவரோட ரசிகை தான் இவங்களாம். நாளைக்கு ஓட்டு போடுறவங்களாம் மாறணும்.
ஒரு 8 மணிக்கு வர வேண்டியவன் அவன் வந்து நைட்டே வந்துடுறான். எது நைட்டு 12 மணிக்கு வந்து வெயிட் பண்ணிருக்கான். அவனுக்கு நீங்கள் 2:30 மணிக்கு வரீங்க. அப்போ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை ஈவெண்ட் ஆர்கனைசர் பண்ணணுமா இல்லை கவர்மெண்ட் பண்ணணுமா? கவர்மெண்ட் தான் பண்ணணும். ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறவன் தான் பண்ண. அவங்களுக்கு தண்ணி பாட்டில் இங்கே பாருங்க, அந்த கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்களே, போலீஸ் 21 கண்டிஷன்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா? அந்த 21 கண்டிஷன்ஸை நீங்களே கேளுங்க, கேட்டு வாங்குங்க. ஏன் போலீஸ் அந்த கண்டிஷன் போடுதுன்னா, இது நீங்கள் பண்ணணும், இது நாங்கள் பண்ணணும். கவர்மெண்ட் நிகழ்ச்சிக்கு தான் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணணும். யார் கட்சி மீட்டிங் நடத்தினாலோ, யார் கட்சி பொது மீட்டிங் நடத்தினாலோ கவர்மெண்ட் போயிட்டு எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறது கவர்மெண்ட் வேலை. இதே திமுக மீட்டிங்கே நடத்தினாலும் அதை திமுகவோட காசுலேருந்து தான் போடுவாங்களே தவிர்த்து கவர்மெண்ட் காசுலேருந்து போட மாட்டாங்க. நெக்ஸ்ட் இல்லை, அவர் இப்போ பத்திரிகையாளர், அவர் கவர்மெண்ட்னாரு, அவர் எப்படி பத்திரிகையாளர்னு தெரியல, அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அது சரி, இப்போ அந்த கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் பண்ணுறவா? ஓகே, இதுதான் ஒரு நாகரீகமான தலைவர் பேசுகிறதுக்கும் இது மாதிரி ஒரு நடிகர் பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸு. ஒன்றும் இல்லை, நைட்டு 1 மணிக்கு சிஎம் போகிறாரு. எந்த இன்சிடென்ட்டுக்கு? கரூர் இன்சிடென்ட்டுக்கு சிஎம் போகிறாரு. இவர் அங்கேருந்து கிளம்பி வராரு. அவர் கிளம்பி வந்ததை கூட நான் தப்பு சொல்ல, பிகாஸ் அங்கே இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பிரச்சனை ஆகிடும்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்ததே நல்ல விஷயம் தான். ஓகே, வந்துட்டார். சிஎம் போயிட்டு அங்கே எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு சிஎம் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்கும்போதோ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணும்போதோ சிஎம் என்ன சொல்கிறாருன்னா, நான் இது மாதிரி கரூருக்கு போனேன், இதை பார்த்தேன், இப்படி பண்ணேன். ஒரு பழியும் விஜய் மேலே போடல. நல்லா கேட்டுக்கோங்க. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 41 உயிர் இழந்த பிறகு சிஎம் பேசுகிறாரு, எந்த தலைவனும் தன் தொண்டன் இறந்து போவதை ஆசைப்பட மாட்டான், நினைக்க மாட்டான். ஸோ இது வந்து ஒரு துயரம்னுறாரு. எது விஜய் மேலே பழி போடணுன்னா இதுக்கு விஜய் தான் காரணம், இல்லை நடத்தினவங்க தான் காரணம்னு அவர் சொல்லிட்டு போயிருப்பாரு. சிஎம் இல்லை ப்ரோ, அதுதான் டீசென்ட் வே ஆஃப் டாக்கிங், டீசென்ட் வே ஆஃப் அப்ரோச். ஒரு 75 வருஷம் அரசியல்வாதி அப்படி தான் பேசணும். ஏங்க இது வந்து ஒரு துயரம், யாருமே ஏற்றுக்க முடியாத துயரன்ற. ஆனால் நடிகர் எப்படி தெரியுமா பேசுகிறாரு? வந்து உக்காந்துக்கிட்டு ஏற்கனவே 41 குடும்பம் உயிர் இழந்திருக்கு, அரசாங்கம் அவ்வளோ வேலையை அங்கே செஞ்சுட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க தெரியுமா? சிஎம் சார், பழி வாங்கணுன்னா நான் என் வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் தான் இருப்பேன், நீங்கள் வந்து பழி வாங்குங்கன்னு சொல்லுறது என்னென்னா ஒரு கலவரம் மூட்டும் வகையில் தூண்டுதலான பேச்சு. இதே இருங்க நான் முச்சேன். இதே விஜய் சார் என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? விஜய் ஆக்சுவலாகவே என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? வீட்டுக்கு வந்துட்டார்ல, நைட்டு கரூருக்கு வந்துட்டார்ல, கரூர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டார்ல, சென்னையிலேருந்து ஃபோன் போட்டுருக்கணும். யாருக்கு? அட்லீஸ்ட் கலெக்டருக்கு ஃபோன் போட்டு, சார் இது மாதிரி இன்சிடென்ட் ஆகிப்போச்சு, கொஞ்சம் உங்கள் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி விடுங்க, நிறையா டாக்டர்ஸ் போடுங்க. உடனே ஏன் கலெக்டர் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாரா? நான் எடுப்பார். செந்தில் பாலாஜிக்கே ஃபோன் போட்டுருக்கலாம். ஏன் சிஎம்கே விஜய் ஃபோன் போட்டுக்கலாம். ஃபோன் போட்டு, சார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள், நிறையா பெட்ஸை அரேஞ்ச் பண்ணுங்கள். இப்படி விஜய் கேட்டு இருந்தா நானே ஆக்செப்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபோன் போட்டு சிஎம் எடுக்கல, ஃபோன் போட்டு கலெக்டர் எடுக்கலன்னு சொல்லுங்கள், நானே தப்பு சொல்லுவேன். நான் பேசலப்பா. பேசினா இப்படி வந்து சிஎம் சார் பழி வாங்காதீங்க சார்னு சொல்ல மாட்டார். அவர் பேசல. அந்த வார்த்தை சொன்னதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? கலவரத்தை தூண்டுறேன் நான் வந்து என் கலவரத்தை தூண்டுறதுக்கு அந்த வார்த்தை சொல்லல. அவர் விஜயை பத்தி நிறைய ஆதரவான விஷயங்கள்லாம் வருது, அதுக்கோசம் கவர்மெண்ட் சைட்ல அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கோசம் தான் அவர் சொன்னாரு, என்னக்கோசம் எதுக்கு அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றீங்க, நான் வீட்டில் தான் இருப்பேன், பண்ணி ஒரு ஆஃபீஸில் தான் இருப்பேன், என்னை வந்து கைது செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஒருத்தர் வந்து ஃப்ரீடமாக பேசுனதுக்கு எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? ஃப்ரீடமாக பேசு. நான் ஒன்றும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆல்சோ ஹஸ் லிமிடேஷன்ஸ். ஒன்று தெரிஞ்சு நான் அட்வொகேட் தான். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் ஒரு அளவுக்கு தான், அதை தாண்டக்கூடாது. இப்போ நான் பேசுகிறேன்னா எது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை விட்டு போகுதுன்னு நான் இப்போ சொல்லிட்டா ப்ரோ, நான் முச்சிறேன். விஜய் கதைக்கு தான் வரேன். எது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை விட்டு போகுதுன்னு தெரியுமா? நான் இப்போ சொல்கிறேன். ஏங்க எனக்கு இது 100% தெரியும். விஜய் தான் வந்து செட் பண்ணார், 1000 பேரை உள்ளே இறக்குனாரு. இங்கே வந்து டிஎம்கே கோட்டையாக இருக்கக்கூடாது, டிஎம்கேக்கு கெட்ட பேர் வரணும், செந்தில் பாலாஜிக்கு கெட்ட பேர் வரணும். அதனால நீங்களே ஆளை செட் பண்ணுங்கடா, 1000 பேரை உள்ளே விடுங்கடா, எல்லாரையும் மெதிச்சு சாவடிக்க சொல்லுங்கடா, நம்ம பழைய தூக்கி டிஎம்கே மேலே போடலாம்டா, வர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணலாம்டா அப்படின்னு விஜய் தான் சொன்னார் அப்படின்னு நான் சொன்னேன்னா இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை மீறி போகுது. பிகாஸ் நான் வந்து கருத்து சொல்ல பழி போடுறேன், அதுவும் அவதூறான பழி போடுறேன். இப்படி சொன்னால் தப்பு. அதே மாதிரி தான் டிவிகே வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீ இப்போ இடத்த பற்றி கேட்ட, எஸ் குட் கொஸ்டின், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தருவாங்க. நீ இப்போ ப்ரொடெக்ஷனை பற்றி பேசுகிற, எஸ் குட் கொஸ்டின், அதுக்கு பதில் சொல்லுவாங்க. பட் நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க? தெலுங்கு படம் தமிழ் படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு 1000 குண்டாசை உள்ளே இறக்கி விட்டுட்டாங்க, அவன் வந்து கல்லை தூக்கி வச்சான், அவன் செருப்பை தூக்கி வச்சான், அவன் எல்லாரும் கழுத்தியம் போட்டு இது பண்ணா. ஒரு அட்வொகேட் டிவி அது ப்ரூஃப் இருந்தால் காட்டி பனிஷ்மெண்ட் வாங்கி இருங்க. டிவிக்கு அட்வொகேட் ஒருத்தர் சொல்கிறாரு 1000 பேர் பொருளோட இறங்கிட்டாங்களாம். ஏங்க அங்கே காயப்பட்டவங்க 51 பேர் இருக்காங்க. யார் மேலாம் 1000 பேர் பொருளோட இறங்குறான்னா நீங்கள் கொஞ்சோண்டு யோசிங்க. 1000 பேர் பொருளோட இறங்குறான்னா ஒருத்தரையாச்சும் அச்சிருப்பான், வெட்டியிருப்பான். கரெக்டாக? அங்கே ஹாஸ்பிட்டலில் 100 பேர் என்னமோ அட்மிட் ஆயிருந்தாங்க. யார் மேலாம் ஒரு வெட்டுக்காயம் இருக்கா? இப்போ ஒரு 51 பேரை எல்லா தலைவர்களும் போய் பார்த்துட்டாங்க. டிஎம் கொண்டு போய் பார்க்கல, அண்ணாமலை எல்லாருமே போய் பார்த்தாங்க. யாருன்னா வெளியில் வந்துட்டு, ஏங்க இதில் வெட்டுக்காயம் இருந்துச்சு,
ஸோ யாரோ தாக்கியிருக்காங்க அப்படின்னு யாருன்னா சொன்னாங்களா? சொல்லல. பிகாஸ் அங்கே சொல்லு அதுதான் அது மாதிரி இவங்க என்னன்னா கனவுகளையும் கதைகளையும் என்ன பண்ணுறாங்கன்னா அவதூறாக போடும் போது எஸ் கவர்மெண்ட் வில் டேக் ஆக்ஷன். இதே நான் சொன்ன பாருங்க விஜய் மேலே இப்போ பழி போட்டிருந்தா என்னன்னு இப்படி நான் பேசியிருந்தேன்னா விஜய்க்கே என் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம், விஜயும் என் மேலே கம்ப்ளைண்ட் தரலாம். தனிப்பட்ட கருத்து கிடையாது. அதுக்கு தான் அவங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்ததான் வந்து ஃபெலிக்ஸ் பேசினார் இப்படி சொல்றாங்க போட்டிருக்கு, தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அது எதுக்கு அவர் கைது பண்ணணும்? ஏங்க ஃபெலிக்ஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒன்று இவ்வளோ நம்ம ஆதாங்க படுறோமே, இவ்வளோ நம்ம ஏன் இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு கேட்குறோமே. யாருன்னா ஒருத்தர் இந்த 41 பேருக்கு ஒரு வகையில், நான் ஃபுல் காரணம் கூட சொல்ல, ஒரு வகையில் காரணமான விஜயை நோக்கி நம்ம கேள்வியை திருப்ப மாற்றுமே, அந்த அளவுக்கா நம்ம இருக்கிறோம்னு கேட்குறோம். ஒரு வகையில் இப்போ விஜய் அந்த இடத்துக்கே போயில்லைன்னா இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குமா? அவர் பாட்டுன்னு வீட்டில் தூங்கி இருந்தாருன்னா அந்த 41 குழந்தை இந்நேரத்துக்கு 10 குழந்தையும் 41 பேரும் வீட்டில் இருந்திருப்பாங்க. ஏங்க அந்த செத்த குடும்பத்தை பற்றி கொஞ்சம் நினைங்கன்ற. நான் எப்படி தெரியுமா அந்த குடும்பம் இருக்கும்? ஒரு குடும்பத்தில் 3 பேர் செத்து போயிருக்காங்க, ஒரு குடும்பத்தில் குழந்தை செத்து போயிருக்கு, ஒரு குடும்பத்தில் 4 கல்யாணம் செத்து போகிறாங்க. அவங்க குடும்பத்தை பற்றி நம்ம யோசிச்சிருந்தா இப்படி வந்து விஜய்க்கு ஏதோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஏதோ விஜய் இப்படி ஒன்று கேட்குறேன். ஒரு வீடியோ போடுறாரு, ஒரு 41 குடும்பம் இறந்துருக்கு, ஒரு இடத்துல ஒரு ஆதங்கமாக எங்கன்னா இருக்க. நீங்களே மனசாட்சி சொல்லுங்கள். ஒரு அரசியலுக்காக நான் வந்து இங்கே வந்து ஒரு கலவர நோக்கத்தில் நான் வந்து என் ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி உசுப்பேத்துறேன் பாரு அப்படின்ற. அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். இது வந்து ஒரு 2 பவுன்சர்ஸ் பேசின வீடியோ ஒன்று என்கிட்ட இருக்குது, வேணா யார் கேட்குறீங்களோ நான் அனுப்பி விட்றேன். அந்த 2 பவுன்சர்ஸ் ஒரு பெரிய நடிகர்னு தான் சொல்கிறாங்க. அது அதான் சரி, அது விஜயா? அது விஜயா வேற யாருனாவா? அவர் என்ன சொல்றாருன்னா விஜய் இதெல்லாம் விஜய் இல்ல, அந்த நடிகர் வந்து ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. அந்த பவுன்சர் என்ன சொல்றாருன்னா, நான் இப்பயும் சொல்றேன் அது விஜய்னு சொல்ல, அந்த நடிகர், ஏன்னா அவங்களும் விஜய்னு சொல்லல. அந்த பவுன்சர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய நடிகரோ ஏதோ நடிகர் சொல்றாரு, ஒரு பெரிய ஆக்டர் தான் அவர் மீன் பண்ணுறதை பார்த்தா ஒரு அஜித் ரஜினி விஜய் ரேஞ்சில் தான் இருக்கு. இந்த நடிகர் என்ன பண்ணுவார்னா, கூட்டம் எப்படி திரளுது பாரு எனக்கு அப்படின்றத கெத்து காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாராம், அப்பப்போ போயிட்டு கேரவனுக்குள்ளே வந்து பூட்டிப்பாராம். அவங்களாம் வந்து செல்ஃபி கேட்டு வருத ரசிச்சுட்டு அந்த பவுன்சர் கிட்ட சொல்லுவாராம், இப்போ பார்த்தியா எப்படி அவன் வந்தான் பார்த்தியா, என்கிட்ட ஃபோட்டோ கேட்டான் பார்த்தியா. ஸோ இந்த மனநிலையில் தான் அந்த நடிகர் இருந்திருக்காரு. நான் இதை விஜய்னு சொல்ல, அந்த நடிகர் இவரானோ எனக்கு தெரியல. இப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறவர். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, லைட் ஆஃப் பண்ணிங்கன்னு லைட் ஆன் பண்ணிங்கன்னு விளாட்னு இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நஞ்சு. ஒரு தலைவருங்க, ஒரு சிஎம் வேட்பாளருங்க உட்காந்து லைட் ஆஃப் பண்ண ஆன் பண்ணிருக்கும் போது அங்கே இருக்கிற தொண்டெல்லாம் என்ன ஆகும்? அங்கே உங்களுக்காக ஒரு 20,000-30,000 பேர் வெயிட் பண்ணிருக்கான். இதெல்லாம் நான் நினச்சி பார்க்கணும். ஆமாம்மா, அவர் வந்து மண்டே மார்னிங்கே அவர் கிளம்பி, எனக்கு அது ப்ரூஃபாக தெரியாது, குருமூர்த்தியை தான் பார்த்து தான் சொல்கிறாங்க, நம்மளுக்கு தெரியாது. இன்னொன்று என்னென்னா, அவர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இது சிபிஐக்கு மாற்றலாமா எப்படி மாற்றலாமா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவர் இந்த வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம், அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி சம்மன் இஸ் அட் த பேக்ரவுண்ட் ஆஃப் விஜய், அவ்வளோதான். பண்ணலாம். 2021லேயே ஒரு மெமராண்டம் கொடுத்துருக்காங்க, நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலான்ட்டு when this kind of tragedy happens. ஸோ அது என்னது எல்லா பாடிஸும் எடுத்து வந்து எதுக்காக மாச்சரியில் இடம் பத்திருக்காதரா? வெளியில தாண்டா 40 பேர் அந்தந்த ஒன்று தெரிஞ்சுக்கோ, இடம் பத்தாதுன்றது நெக்ஸ்ட்டு அந்த குடும்பங்கள் வந்து தேடிட்டு இருக்கும். நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ, அவ்வளோ கூட்டத்தில் சில பேர் வந்து ஆக்சுவலாக காணாமல் போயிருப்பாங்க, ஒரு 2 ஹவர் கழிச்சு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த குடும்பம்லாம் என்ன நினச்சிருக்கோம், ஐயோ நம்ம பையன் இறந்துட்டானா அப்படின்னு பார்க்கறதுக்காக உள்ளே வருவாங்க. அப்போ எல்லாரையும் மாச்சரிக்கு முன்னாடி அனுப்ப முடியாது, அதனால ஓப்பனில் வச்சிருந்தா மேபி அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிளம்பி போனார். இன்னைக்கு வந்து எண்ணூரில் அவங்க ப்ரோ இவர் முடிச்சிட்டோம், அவருக்கு 9 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு சிஎம் வந்து ஃபோனில் தான் கருத்து சொல்லிருக்காங்க, ஏன் நேரில் போய் பார்க்க? எந்த எண்ணூரில் வந்து ஷாக் அடிச்சு 9 பேர் இறந்து. இப்போவா அந்த நியூஸ் நான் பார்க்கலடா. மேபி அவர் இன்மேட்டு கால் பண்ணலாம். இப்போது ஒன்று நான் இதுலேயும் சொல்லிக்கிறேன், அஜித் வந்து இறந்து போனார் தெரியும்ல, அந்த கஸ்டடியல் டெத்து இறந்து போன உடனே இங்கே வந்து நம்ம சிஎம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணாருன்னா ஈகோ பார்க்காம, ஏன் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதின்னு சொல்கிறோன்னா, பல பேருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், அது எனக்கு தப்பு கிடையாது. ஏன் நல்ல அரசியல்வாதின்றோன்னா ஈகோ பார்க்குறவர் அரசியல்வாதியாக இருக்க மாட்டார். இது வரைக்கும் எந்த சிஎம்னா சாரி கேட்டிருப்பாங்களா? பட் இவர் என்ன பண்ணுறாரு, இத்தனைக்கும் இவர் நேரடி இன்வால்வ்டு கிடையாது. இவர் கையில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஏதோ ஒரு தப்பை பண்ணிடுச்சு, அவ்வளோதான். ஃபோன் போட்டு சாரி கேட்டார் அந்த குடும்பத்துக்கிட்ட. ஆனால் அந்த குடும்பத்தை நேரில் போய்
நம்ம விஜய் சார் பார்த்துட்டு வந்தார், கரெக்டாக நேரில் போய் பார்த்துட்டு வந்தார். இப்போ 41 பேர் இறந்துருக்காங்க. அந்த இறந்த சனிக்கிழமை நைட்டு நீங்கள் வந்துட்டீங்க, அப்பயும் ப்ரெஸ் மீட் கொடுக்கல, சண்டே காலைல எழுந்தும் கொடுக்கல, சண்டே சாயங்காலமும் கொடுக்கல, திங்கக்கிழமை யாரையோ போய் பார்த்துட்டு வந்து ஒரு வீடியோ போடுறீங்கன்னா இது பேர் என்னன்னு நான் கேட்குறேன். ஒரு சாரி கூட இல்லை எங்கேயும். பெர்மிஷன் நான் வந்து போகணுன்னு கூட சொல்ல. நான் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஏங்க அவர் சொன்னார் என்னால் அந்த இடத்துல இருக்க முடியலன்னு சொல்கிறாரு. அந்த பாயிண்ட் எஸ் ஐ இட் செல்ஃப் அக்ரி. அந்த துயரத்தில் அவரை போய் அந்த நேரத்தில் நிற்க வைக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, திங்கக்கிழமை இந்த போட்ட வீடியோவை ஞாயிற்றுக்கிழமை காலில் போட்டுருக்கலாம். யாரோ ஒருத்தரை போய் பார்த்துட்டு வந்த பிறகு நீங்கள் வீடியோ போடுறது தான் இங்கே கொஸ்டின் மார்க். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா ஒருத்தரா கேள்வி நான் எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு தான் போவேன். அந்த இடத்துல 40 பேர் இறக்குறாங்கண்ணா, அப்ப நீங்க உடனே வீடியோ போடுவீங்களாண்ணா? நான் ஞாயிற்றுக்கிழமை காலில் போடலாம் தான் சொல்றேன். இல்ல அடுத்த நாள் காலையில முன்னால முடியுமா பேசணும் நம்மளால? அந்த நிகழ்ச்சி நடந்து முடிக்கிறது 8 மணி. நீங்க அந்த இடத்துல இருக்கீங்களா? 40 பேர் இறக்குறாங்க, ஒரு செய்தி கேக்குது. காலைல ஏஞ்சோனே நீங்க ஆக்சுவலா அவர் என்ன பண்ணிருக்காங்க, காலைல ஏஞ்ச உன்ன கிடையாது, நீங்க தானே சொன்னீங்க காலைல ஏஞ்ச உன்ன கிடையாது. ஏர்போர்ட்டுக்கு போனாரு பாருங்க, அங்க பிரஸ் மீட் வச்சாங்க பாருங்க, மைக்க நீட்டானுங்க பாருங்க. அப்பயே அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, எங்க ஏதோ ஒரு துயரம் நடந்து போச்சு, நான் அதை பார்த்துட்டு என்னன்னு பேசிக்கிறேன், ஒரு பதில் சொல்லிட்டு போயிடலாம். சரி, இங்க ஏர்போர்ட்டை விடு, சென்னையில இறங்கினாரு பேரு, அப்போவாச்சு எல்லாரும் மைக்க நீட்டுறாங்க. யாருனாலும் பேச முடியுமான்னு கேக்குறேன். தலைவா பேசணும் தலைவா. நான் தலைவா 40 பேர் இருந்திருக்காங்க, பேசுவாங்களா? இங்க ப்ரோ 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 நீ ப்ரோ ஒரே நிமிஷம். நீ இன்னுமே விஜய் சார் பாவம், விஜய் சார் பாவம், விஜய் சார் பாவம் தான் பாக்குறீங்க. 41 பேர் குடும்பத்தை நினைச்சு பாருங்கன்ற. அப்போனா செத்தா பேசிதான் ஆகணும். ப்ரோ ஆம்புலன்ஸ் போகும்போது எம்டியா தான் போவோம், வரும்போது ஏத்தின்னு தான் வரும். அதெல்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப் ஃபார்வர்டை வச்சு பேசுறோம். நம்பர் 1. நம்பர் 2, அந்த கூட்டம் நடக்கும் போதே பாதி பேர் மயக்கம் போட்டு விழுறாங்க. அதனால தான் ஆம்புலன்ஸ் விஜய் சார் போகும்போதே போகுது. எப்படி உடனே ட்வீட் போட்டாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு இது வரைக்கும் போடாதவங்க. ரஜினி போடுறாருன்னா அவர் நல்ல மனுஷன்பா. அவர் ஏன் அரசியல் செய்யல? எந்த பிரச்சனைக்கு இவ்வளவு ஃபாஸ்டா போடுது? அவர் ஏன் அரசியலுக்குள்ள வரல தெரியுமா? தன்னுடைய ரசிகனை எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. அஜித் ஏன் அரசியலுக்குள்ள வரல? அஜித்தும் தெளிவா சொல்லியிருக்காரு, நான் என் சுயநலத்திற்காக என் ரசிகனை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு அஜித் சார் சொல்லியிருக்காரு. ஆனா இங்க விஜய் சார் சுயநலத்தால தான் இந்த 41 பேர் போயிருக்காங்க. ப்ரோ நான் ஒண்ணே சொல்ல ப்ரோ, எது காசு சம்பாரிச்சேன்? சம்பாரிச்சு முச்ச பிறகு அரசியலுக்கு வருவேன். சம்பாரிச்சு முச்சாச்சு, இப்போ அரசியலுக்கு வருவியா? ஏன் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி 30 வயசுலேயே வந்திருக்கலாமே? ஏன் இப்போ சம்பாரிச்சு பணத்தை பேக்கப் பண்ணியாச்சு? சுயநலம் தான். இப்போ ஒன்றே ஒன்று நான் கேட்டுக்கிறேன், நீ கேட்குற பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டு. நானே விஜயை ஒரு தப்பும் சொல்ல மாட்டேங்க. அவர் இது பண்ணியிருந்தா நான் ஒரு தப்பும் சொல்ல மாட்டேன். என்னென்னா 8:45 மீட்டிங்கா, ஒரு 9:30 மணி, நீ 8:45 வரத்தாவில்ல, ஒரு 9:30 மணிக்கு நீ வந்துட்டனா நான் பாராட்டுறேன். கரூரில் 3 மணிக்கு மீட்டிங்கா, 5 மணிக்கு மீட்டிங்கா, ஒரு 1/2 ஹவர் டிலே, 1 ஹவர் டிலே வந்துட்டேன்னா நானே விஜய் சாரை எந்த தப்பும் இல்லைங்கன்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணீங்க? உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ரசிகன் 8:45 அவன் 12 மணிலேருந்து வெயிட் பண்ணுறான், நல்லாவே தெரியும். நீங்கள் இங்கே எத்தனை மணிக்கு தெரியுமா ப்ரைவேட் ஜெட் ஏறுறீங்க? 8:45. சரி, அங்கே போய் இறங்கிட்டு அப்பயாச்சும் ரோட் ஷோவை கம்மி பண்ணிங்களா? ரோட் ஷோ பெர்மிஷனே இல்லை. நின்று பொறுமையாக 2:30 மணிக்கு போகிறீங்க. கொஞ்சம் ஒரு தலைவனா அந்த ரசிகனை நினச்சி பார்ப்பான், ஐயோ அங்கே நிற்கிறது அவ்வளோ குடும்பங்கள் நிற்குது, அவ்வளோ பெண்கள் நிற்கிறாங்களே, அவ்வளோ குழந்தைகள் நிற்கிறாங்களே, கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக போவோம் அப்படின்னு நினச்சிருந்தா இந்த இழப்பு ஏற்பட்டிருக்காது. இதே அந்த கும்பலில் விஜயோட ஒய்ஃபோ இல்லை விஜயோட பையனோ இருந்து இவ்வளோ லேட்டாக இவர் போவாரா? சொல்லு, இவ்வளோ லேட்டாக போவாரா? இப்போ கரண்ட் ஆஃப் கதைக்கு வர டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுற ஒரு கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? கரண்ட் கம்பி மேலே தொங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், கரண்ட்டை கட் பண்ணுங்கன்ட்டு மாவட்ட செயலாளர் லெட்டர் கொடுத்துருக்காரு. அந்த லெட்டரை நான் காட்டுக்கிறேன், யார் யார் வேணுமோ வாங்கிட்டு போய்ங்க. ஸோ மாவட்ட செயலாளர்களே அவங்களே சொல்கிறாங்க, எங்கள் பசங்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு எது மேலே ஏறுவானுங்கன்னு தெரியாது எனக்கு, அதனால கரண்ட்டை ஆஃப் பண்ணுங்கன்னு மாவட்ட செயலாளரே லெட்டர் கொடுத்துருக்காரு. நம்பர் 1. நம்பர் 2, அங்கே கரண்ட்டு தடை ஏற்பட்டது அவங்க ஜென்ரேட்டரால். ஏன் ஏற்பட்டுச்சுன்னா இவங்க எல்லாருமே உள்ள தள்ளி ஜென்ரேட்டருக்குள்ளே போகிறாங்க, ரூம்குள்ளேயே போயாச்சு. அங்கே ஜென்ரேட்டர் அங்கே ஷாக் அச்சு அவ்வளோ பேர் இருந்து போனால் என்ன ஆகுது? அதனால யாரோ போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா ஆன் பண்ணுறாங்க, அப்புறமா தான் ஒரு லைட் வருது. ஸோ இதுக்கும் கவர்மெண்ட்டும் லிங்க் பண்ணுறதே தப்பு. நெக்ஸ்ட் ப்ரோ, இறந்தவன் செத்து போய் தூக்கின்னு போகும்போது நீங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்கிறீங்க, இது பண்ணுறீங்க, அப்போ தடி எங்க ஒரு அளவுக்கு மேலே கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. கூட்டத்தை நம்ம சொல்கிற பேச்சா அந்த கூட்டம் கேட்க மாட்டுது. 100% விஜய் ஃபேன்ஸ் கேட்க மாட்டாங்க. ஏன்னா
விஜயே வந்து ஒரு முன்னோட்டத்தை விஜயே ஒரு முன்னோட்டத்தை செட் பண்ணிட்டாரு. இந்த தமிழ்நாடு அரசு நம்மளுக்கு எதிராக செயல்படுது செட் பண்ணனால அணில் குஞ்சுகள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்காங்க. யாரும் ஒருத்தரும் போலீஸ் பேச்சை கேட்கறதில்ல. கரண்ட் கம்பியில் ஏறாதனா ஏறுறான், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறாதனா ஏறுறான். அப்புறமா அவனை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? ஸோ தடியடி பண்ணி தான் ஆகணும். எந்த நேரத்தில் தேவைப்பட்டுச்சோ அந்த நேரத்தில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒன்று தடியடி நடத்தினாலும் தப்புன்றீங்க. தடியடி நடத்தாமல் இன்னும் ஒரு 500 பேர் செத்துருந்தானா அப்போ என்ன தெரியுமா கேட்டிருப்பீங்க? ஏன் காவல்துறை அங்கே சும்மாவா இருந்தீங்க, ஏன் அடிக்க வேண்டியது தானேன்னு கேட்டிருப்பீங்க. இப்படி கேட்டால் அப்புறமா எந்த கவர்மெண்ட் பதில் சொல்லு? நீ சொல்லு ப்ரோ. இருடா, அவன் ரொம்ப நேரமாக ஒரு கேள்விடா பண்ணியிருக்காடா காலியா. நீ சொல்லு. சீமானை தவிர எல்லாருமே இதை வச்சு அரசியல் பண்றாங்க. அதே மாதிரி பிஜேபி இருக்க எல்லாருமே விஜய் சப்போர்ட் பண்றாங்க. இது ரெண்டு ஷேப். அதான் நீங்களே பாருங்க, விஜயை சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், அப்புறமா ஏமமாலினி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுராக் தாக்கூர், அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கோகுல் சீனிவாஸ் சப்போர்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் எந்த கும்பல்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வச்சுக்கோங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் பாருங்க, கம்ப்ளீட்டாக இது எங்கே போய் நிற்குது பாருங்க, பிஜேபி கிட்ட போய் நிற்குது. இப்போ என்னன்னா இது வந்து விஜய்க்கு ஒரு த்ரெட்னிங். ஆக்சுவலாக அவங்க மறைமுக த்ரெட்னிங் பண்ணுறாங்க. நீ எப்படின்னா அலையன்ஸில் வந்துரு, நீ எப்படின்னா கூட்டணியிலே எங்கள் கூட சேர்ந்துரு. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். 2026 எப்படின்னா விஜய் போய் பிஜேபி கூடயும் ஏடிஎம்கே கூடயும் 30 சீட்டுக்கோ 40 சீட்டுக்கோ நிற்பார். அது மேபி எல்லாரும் எல்லா டைம்லையும் நல்லவனாக இருப்பாங்களான்னா இருக்க மாட்டேன், எல்லாரும் எல்லா டைம்லையும் கெட்டவனாக இருப்பாங்களான்னா இருக்க மாட்டேன். அந்த ஆளுக்கு இப்போ தான் கொஞ்சமாச்சும் புத்தி வந்திருக்கு. ஆமாம், இதில் போய் எப்படா நம்ம தமிழக அரசை சொல்லுறது அப்படின்னு கொஞ்சமாச்சும் புத்தி வந்துருக்குது. நானே நல்லதுன்னு நினச்சிக்கிறேன், புத்தி வந்திருக்குது. வேறு என்ன கேள்வி? சீமான் போனது காரணம் ஒருவேளை விஜய் கட்சி விட்டு போய் கலந்து போயிடுவாரு, அந்த தம்பி தான் நான் இருக்கேன் என்கிட்ட வந்திருக்கேன்னு சொல்லதுக்காக போயிருவாரு. அந்த மனுஷன் உண்மையிலே கஷ்டப்பட்டுருப்பாருயா. என் 40 தமிழ் மக்களை எழுந்துட்டு நிற்கிறேன்னு கஷ்டப்பட்டுருவார். அவரெல்லாம் அதை வச்சு சந்தோஷம்லாம் பட மாட்டார். எனி அதர் இங்கே பாருங்க, எதுனா கொஸ்டின் தான் கேட்டுருங்க. அப்புறமா இந்த கொஸ்டினுக்கு பதிலளிக்க சொல்லாமல் ரோஸ்ட் பிரதர்ஸ் போயிட்டார் அப்படின்னு சொல்லாத. சொல்லு. அதை சொல்லுமா வந்து நாங்கள் என்ன சொன்னோன்னா, வாங்க கேள்வி கேளுங்க. கேள்வி இப்போ இவ்வளோ பேருக்கும் நான் கேள்வி கேட்டீங்க, பதில் சொன்னேன். அது மாதிரி கேள்வி கேளுங்க, பதில் சொல்கிறேன்னு. பட் அன்வான்ட் வேர்ட்ஸ், எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை கெட்ட வார்த்தை பேசி வளர்க்கல. எங்களுக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியாது, நாங்கள் ரவுடிங்களும் கிடையாது. மிஞ்சி போனால் வாயில் பேசுவோம், இந்த மைக்கு கட்சா எங்கள் கருத்துக்களை வெளியிடுவோமே தவிர்த்து வி ஆர் நாட் ரவுடிஸ். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி மாதிரியே பேசினார், வெட்டிடுவேன்றாரு, குத்திடுவேன்றாரு. இது என்ன உதாரணம் செட் பண்ணுதுன்னா, இவர் மட்டும் கிடையாது, இந்த டிவிகே கட்சிக்காரங்களே எப்படி இருக்காங்கன்னா இப்படி தான் இருக்காங்க. ஃபுல் ஆஃப் அன்வான்ட் வேர்ட்ஸும் அதை வயலன்ஸ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் எங்கே பார்த்தாலும் வெட்டிடுவேன்றதெல்லாம் என்ன வார்த்தைன்னு தெரில. அவருக்கு மேலே அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்குமானோ எனக்கு தெரியல. ஒன்றுமே இல்லை. விஜய் வந்து ஓவியா வந்து அரெஸ்ட் விஜய்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே போய் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்கானுங்க தெரியுமா? பெண்ணென்றும் பாராமல் அசிங்கமாக திட்டிருக்கானுங்க. இந்த கட்சி என்ன தெரியுமா சொல்லுது? பெண்கள் விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ். எது போய் அசிங்கமாக கேவலமான வார்த்தைகளில் பேசுறது தான் இவர்களுக்கு பெண்கள் விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ்.